ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் ஆச்சி மலர் கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வர டிசம்பர் 13 வெள்ளிக்கிழமை திருக்கார்த்திகை வருது. அன்றைக்கி எல்லோரும் வீட்டில் விளக்கேற்றுவோம். அந்த விளக்கு மண்ணில் செஞ்ச அகல் விளக்கில் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். நான் அகல் விளக்கு நான் வீட்டில் எவ்வளோ விளக்கு இருந்தாலும் வருஷம் வருஷம் புது விளக்கும் வாங்கி பழைய விளக்கோடு சேர்த்து கொளுத்துவேன். இந்த விளக்கு நம்ம வாங்குறதால இந்த விளக்கு விற்கிற வியாபாரிகளுக்கும் அவங்க வாழ்க்கைக்கு ஒரு ஆதரவாக இருக்கும். எல்லோரும் விளக்கு வருஷம் வருஷம் வாங்குங்க. இப்போ நான் திருவொற்றியூர் வடிவீடம்மன் கோயில் கடைத்தெருவில் உள்ள கோயில் விளக்கு கடைக்கு தான் வந்திருக்கேன். இவ்வளோ அழகான விளக்கெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த விளக்கெல்லாம் நீங்கள் வாங்கி அவங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க கேட்டுக்கிறேன். இந்த விளக்கெல்லாம் இவ்வளோ மாடல் சிவலிங்கம் மாதிரி மாடல் உள்ள பாருங்கள். விளக்கெல்லாம் இவ்வளோ அழகாக டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்டார் மாதிரி இருக்குது. பாவை விளக்கு. இந்த விளக்கு இது மாதிரிலாம் அவங்க செய்கிறவங்களுக்கு நீங்கள் வாங்கிறது தான் அவங்க வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரம். இந்த விளக்கை நான் 27 விளக்கு ஏற்றணும். அன்றைக்கி விளக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த விளக்கை எப்படி பக்குவப்படுத்துறதுன்னு சொல்கிறேன். புது விளக்கு வாங்கினா அதை உடனே அப்படியே ஏற்ற முடியாது. இது நான் வாங்கிட்டு வந்த விளக்கு. கார்த்திகை விரதம் அன்னைக்கு வீட்டில் வேலை அதிகமாக இருக்கும். விரதத்துக்கு வடை பாயசம் செஞ்சுட்டு அவல் பொரி கிண்டி அப்பங்கிண்டி இதெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் விளக்குக்கும் ரெடி பண்ணணும். அது எப்படி ரெடி பண்ணுறது அது முன்னாடியே நான் ஈஸியாக முன்னாடியே செய்கிறது எப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வாங்கிட்டு வந்த விளக்கை நம்ம என்ன செய்யணும், முதல் நாளே ஒரு பிளாஸ்டிக் ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த விளக்கை தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். ஏன்னா இது நெருப்பில் சுடுற விளக்கு. இந்த ஓட்டையெல்லாம் இருந்தாலும் இப்போ தெரியும் உங்களுக்கு. தண்ணி லீக் ஆனாலும் தெரியும். தண்ணியில் எடுத்து வச்சு பார்க்கலாம். அதில் இப்போ இது மாதிரி தண்ணியில் ஓவர் நைட்டு ஊற வச்சு மறுநாள் நல்லா தொடச்சிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தான் இந்த விளக்கில் எண்ணெயை ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா விளக்குக்கும் மஞ்சள் குங்குமம் வைக்கணும். அதுவே ஒரு நேரமாகும். அன்றைக்கி பித்தளை மகாலட்சுமி விளக்கு குத்து விளக்கு எல்லாம் ரெடி பண்ணணும். அதுக்கு என்ன செய்யுது, ஈஸியாக மஞ்சள் குங்குமம் எப்படி நான் வைக்கிறதுனா, ஒரு நம்மள காது கொடையோம்ல பஞ்சில் உள்ள பட்ஸ் அதில் சந்தனத்தை தொட்டு இது மாதிரி ஈஸியாக வச்சுட்டிங்கன்னா வரிசையாக வச்சுக்கிட்டே போயிடலாம். எல்லாத்து விளக்கையும் இது மாதிரி கையில் வைக்கிறது இதில் வைக்கிறது ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம். டைம் சேவ் ஆகும். சீக்கிரமாகவும் வச்சிடலாம். இன்னொரு பக்கத்தில் குங்குமத்தை தொட்டு சந்தனத்து மஞ்சள் மேலே வச்சுருங்க. இது மாதிரி வச்சிங்கன்னா காலையிலேயே நீ இந்த மாதிரி எல்லா விளக்குக்கும் தொடச்சி வச்ச விளக்குக்கு சந்தன குங்குமம் மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணி வச்சுருங்க. இதில் வைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். இப்படி தான் நான் செய்வேன் கார்த்திகை அன்னைக்கு. இதில் ஊற்றிட்டு எண்ணெயை திரிப்பை ஃபஸ்ட்டு போடக்கூடாது. விளக்கில் மிதக்கும். ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிட்டு அப்புறம் தான் திரி போடணும். அதனால் ஃபஸ்ட்டு குழிக்கரண்டியில் எடுத்து எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெயை ஊற்றிட்டு அப்புறமா தான் திரி போடணும். நான் உங்களுக்கு மாடலுக்காக உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். 2 விளக்குலேயும் அகல் விளக்குலேயும் எண்ணெயை ஊற்றிட்டேன். இப்போ திரியை போட்டுக்கலாம். திரி ரெட்டை திரியாக போடுங்க, நின்று எரியும். போட்ட பிறகு சூடத்தை நசுக்கிட்டு அது நுனியில் அந்த திரியோட தலைப்பகுதியில் சூடத்தை நசுக்கிட்டு வைங்க. ஏன்னா நம்ம வெளியில் கொண்டு போய் விளக்கு ஏற்றுறப்ப காற்றுக்கு அவ்வளோ சீக்கிரம் விளக்கு பிடிக்காது. லேட்டாகும் எல்லா விளக்கும் ஏற்றுறதுக்கு. அதுக்காக இது மாதிரி திரியில் அதோட தலைப்பகுதியில் சூடத்தை நசுக்கி வச்சிட்டிங்கன்னா இப்போ ஏற்ற டக்குன்னு ஏற்றுறது பாருங்கள். இது மாதிரி தீப்பெட்டி பட்டவுடனே விளக்கு ஏற்றி வேக வேகமாக எல்லா விளக்கும் ஏற்றிட்டு திருவண்ணாமலையில் உச்சியில் தீபம் ஏற்றுறப்ப நம்மளும் டக்குன்னு விளக்கு ஏற்றி சாமியை கும்பிடலாம். இது மாதிரி பூ வச்சு முருகனை கும்பிடலாம். ரொம்ப ஈஸி. நான் சொன்ன மாடலில் முன்னாடியே காலையில் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா சாயந்தரம் விளக்கேற்றி வைக்கிறதுக்கு நல்லா இதாக வசதியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.